சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு முறையும் எல்லாரும் சொல்றது இதுதாங்க கதாநாயகன், இதுதாங்க கதாநாயகி அப்படின்னு மாறி மாறி சொல்லுவாங்க. 2006 இலவச வண்ணப்பெட்டி கொடுத்ததுலேருந்து இப்போ ரூ. 8000 கூப்பன். வீட்டிலலாம் இங்கே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ரூ. 8000 கூப்பன் வரப்போது என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. தன்னுடைய தேர்தல் அறிக்கை, மக்கள் நல இந்த திட்டங்கள் இதை சொல்லி சொல்லியே திமுக வந்து ஜெயிச்சிரும், அதை நாங்கள் சொல்லி செஞ்சுருக்கோம், இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் நீங்கள் வந்து ஒரு பொருளாதார நிபுணராக இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக பாஜக வைக்கிற முக்கியமான விமர்சனம், எப்பா என்னப்பா கடன் எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறாங்க, எடப்பாடியார் ஆட்சியில் இவ்வளோ கடன் இல்லை, ஸ்டாலின் ஆட்சியில் கடன் ஏகப்பட்ட கடன் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்குது. இப்போ இவங்க நாங்கள் இன்னும் நிறைய செய்ய போகிறோங்கிறாங்க, 8000 இது பண்ண போகிறோங்கிறாங்க. இன்னும் வந்து தொழில் விடுதலுக்கு அடுத்த கட்டமாக வந்து குழந்தைகளை பார்த்துக்க தனி விடுதி, பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்காகன்னு கூடுதலாக அப்போ செலவு அரசுக்கு வந்து வரி போடக்கூடிய நிலை தான் வரும், கடன் வாங்கக்கூடிய நிலை தான் வருங்கிற அந்த விமர்சனமும் வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இந்த நலத்திட்டங்களையும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி எப்படி பார்க்குது? எல்லா கட்சியும் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னாலே அதுலேயும் ஈக்குவலாக நலத்திட்டங்கள் இருக்குது. மாதம் மாதம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் நாங்கள் சொல்கிறோம், மாதம் 2500 கொடுங்கன்னு. இப்போ வந்து மோடி சொல்கிறது வந்து வெறும் நிலம் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு 6000 ஏதோ கொடுக்குறாரு. நாங்கள் வந்து லேண்ட்லெஸ் லேபருக்கு 6000 கொடுங்கங்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இருக்கிற எல்லா வேலையும் சர்க்காரில் இருக்கிற எல்லா வேலையும் ஃபில் பண்ணுங்கிறோம். கோவிலோட குளத்தெல்லாம் சரி பண்ணுங்க, சீர் பண்ணுங்கிறோம். அது மாதிரி இது எங்களோட டிமாண்ட் இருக்கிறது. நீங்கள் திமுக சொன்னீங்க, நான் எந்த சொல்கிறேன். நாங்களும் ஒரு 10 கோரிக்கை அதில் 5 வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறச்ச ஒரு போஸ்ட் கார்டில் எங்களது வரும். இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த அரசாங்கமும் திட்டங்கள் கொடுத்து தான் ஆட்சிக்கு வருது. ஏன்னா மோடியே என்ன பண்ணார், பீகாரில் 10,000 கொடுத்தாரு, எலெக்ஷன் போது 10,000 போட்டார். அந்த லேடிஸை வந்து எலெக்ஷன் பூத்துக்குள்ளே உள்ளே விட்டார். மகாராஷ்டிராலையும் அவங்க பணம் கொடுத்து தான் வந்தாங்க லேடிஸ்க்கு. ஸோ இது எல்லா கட்சியும் பண்ணுறது தான். இப்போ அதிமுக சொல்லியிருக்கா இந்த உரிமை தொகையை நிறுத்தும் வந்து அவங்களும் 2000 தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடக்கத்தில் இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்டாங்க அவங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களே தரேங்கிறாங்க. விஜய் தராமல் இருக்காரு, தரேன்னு தானே சொல்கிறாரு. சிலிண்டர்லாம் தரேங்கிறாரு நிறையா. ஸோ அவரும் தரேங்கிறாரு, எல்லாரும் தரேங்கிறாங்க. தரலன்னு சொல்கிறது யார்? யாரும் கிடையாது. ஸோ அப்போ சீமான்னு சொல்கிறாரு, நாம் தமிழர் தான். அவர் வரவே மாட்டார்னு அவருக்கு தெரியும். இவர் ஃப்ரிட்ஜு தரேங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃப்ரிட்ஜு காஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கங்கிறாரு. சாய்ஸை உங்கள்கிட்ட விட்டுட்டார். ஆமாம், பொருளாக வாங்காமல் பணமாக கொடுக்குறாரு, பொருளாக கூப்பனாக கொடுக்குறாரு. கூப்பனுக்கு நீங்கள் சாமான் வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 15,000 சாமான் வாங்குறீங்கன்னா 8,000 கூப்பன் கொடுத்துட்டு 7,000 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்கள் 8,000 தான் வாங்கணும்னு கிடையாது, 10,000 தான் வாங்கணும்னு கிடையாது. அந்த கூப்பன் காசு கம்பெனி இப்போ கொண்டு போய் இதில் கொடுக்கும், இதில் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டில் அந்த காசு வாங்கிக்கும். மேலே இருக்கிற தொகையை மட்டும் நீங்கள் போட்டால் போகணும்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு கொண்டு வரும். நீங்கள் வந்து வீட்டு பொருளுங்கிறதால கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸுங்கிற ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, கன்சியூமர் டியூரபிள்ஸும்பாங்க. இப்போ அந்த கன்சியூமர் டியூரபிள் வாங்குறச்ச ஜிஎஸ்டி வருமா வராதா? ஜிஎஸ்டி வரும். வருமா? ஜிஎஸ்டி வரும்ல. வரும்ல. அப்போ 1,00,000 கோடிக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். இவர் 80,000 கூப்பன் கொடுக்குறாங்க. 1,20,000 வியாபாரம் நடக்கும். 40,000 கோடியாவது எக்ஸ்ட்ரா போட்டு மக்கள் வாங்குவாங்க, லோன் போட்டாவது வாங்குவான். 1,20,000 எவ்வளோ ஜிஎஸ்டி ஆச்சு? சுமார் 20,000 24,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகிடும். ஓகே. ஃபஸ்ட்டு ரவுண்டுலையே நான் 80,000 கொடுக்குறேன், அதில் 24,000 கோடி எனக்கு எப்படி வந்துடும்? அது மாநில அரசுக்கே வந்துருமா அந்த வரி பணம்? பாதி வந்துடும்ல. இப்போ மீதி இருக்கிறதுல ஷேர் வரும், பட் வரிங்கிறது வரும். நார்மலாக எப்படின்னா, இந்த லாபம் பண்ணுறவன் அந்த ஃபுல்லாக வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டான், அவனும் போவான். ஸோ நீங்கள் வந்து 80,000 கோடி கொடுத்தீங்கன்னா அது 1,20,000 கோடியாக வெளில போச்சுன்னா அது 3,60,000 கோடியாக மல்டிப்ளை ஆகும். திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. 3,60,000 டேர்ன் ஓவராக போகும், மல்டிப்ளையர்னு சொல்லுவோம். அப்போனா 3,60,000 கோடிக்கு 18% உங்களுக்கு ஜிஎஸ்டியாகவே திரும்பி வந்துடும். இப்போ இதனால் என்ன, பல பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த ஸ்டோர்லேருந்து டெலிவரி பண்ணுறவன்லேருந்து
டெமோ வேலையாட்கள் காட்டுறவனுக்கு நிறைய அதிகமா வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு. அவன் போய் அந்த 10,000 15,000 சம்பளம் வாங்குறவன் அந்த 15,000 சும்மா வச்சுருக்க மாட்டான். அந்த 15,000 செலவு பண்ணுவான். ம். அது ஒரு எக்கானமிக்கு ஒரு புழக்கம் வரும். ம். இப்போ மாதம் நீங்கள் உரிமத்தொகை 2,000 கொடுத்தா யாரும் 2,000 கையில் வச்சுக்க போகிறதில்ல. அந்த 2,000 செலவு பண்ண போகிறாங்க. ம். ம். செலவு பண்ணால் அந்த பழக்கத்தில் திரும்பி பணம் வரும். ம். ஸோ ஒரு எக்கானமி நல்லா இருக்கும். ஒரு எக்கானமிக்கு ஒரு growth வரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 11.8% க்ரோ ஆகிருக்கு. ம். இந்தியாவிலேயே முதல் டாப் இடத்துல க்ரோ ஆகிருக்குது. ம். அது மாதிரி க்ரோ ஆகிற சமயத்தில் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் கலெக்ட் ஆகும், வேறு மாநிலத்துலேருந்து மக்கள் இங்கே வருவாங்க. எல்லா விதத்துலேயுமே மக்கள் இதுக்கு நல்லது. ஓகே. ஒன்று இது வெறும் நான் அந்த 80,000 சொல்கிறேன். ம். மீதி கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஹோசூர் பக்கத்தில் டாட்டா ஒரு சிட்டியே கட்டிட்டாங்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ஹோசூர் பக்கத்தில் ஒரு ஏரியாவே டெவலப் ஆகிடுச்சுக்கிறாங்க. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட்டு கார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. இங்கே ஸ்ரீபெரும்புதூருங்க. ராணிப்பேட்டையில் நான் ஸ்ரீபெரும்புதூர் சென்னையை விட்டுருங்க, சரி சரி. நான் சென்னையே விட்டுருங்க. நீங்கள் ம். ம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் வந்ததா, ராணிப்பேட்டில் டாட்டா கார் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, ஹோசூரில் டிவிஎஸும் ஓலாவும் பண்ணிகிட்ருக்கானா. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரு தமிழ்நாடு வந்து சென்னை வந்து ஒரு டெட்ராய்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருந்த மாதிரி இன்றைக்கி ஹோசூர் ஒரு ஏரியா, கிருஷ்ணகிரி ஒரு ஏரியா, தூத்துக்குடி ஒரு ஏரியா. ம். இதெல்லாம் ஐடி ஜாப் இல்லை சார், ஆ. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஜாப். ஓகே. டைட்டில் பார்க் வேற. டைட்டில் பார்க் வேறு. நான் டைட்டில் பார்க்கே பேசலைங்க. ம். நான் சொல்கிறது வெறும் ஈவிக்கு மட்டும் சொல்கிறேன். அது ஓகே ஓகே. ம். பெரம்பலூரில் வந்து ஷூ பண்ணுற கம்பெனி. ம். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பெரம்பலூர் தர்மபுரி தான் நம்ம ஊரில் இருக்கிற மேக்ஸிமம் வந்து வறட்சி டெவலப்மெண்ட் இல்லாத ஊர். அங்கே வந்து நீங்கள் ஷூ பண்ணுறதுக்கு லேடிஸுக்கு ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்தா என்ன ஆகும்? அந்த 50,000 பேர் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்களா? அந்த ஏரியாவில் இப்போ கிராக்ஸ் பண்ணுறாங்க. அங்கே நுகர்வோராவா மாறுவாங்க, கன்சியூமரா மாறுவாங்க, பொருள் வாங்குவாங்க, சொசைட்டி டெவலப் ஆகும். ம். இப்படி தான் வளர்ச்சி வளரும். ம். நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணால் வரம்புக்குள்ளே கடன் வாங்குறீங்களா இல்லைங்களா, அதுதான் கேள்வி. என் ஜிடிபி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆச்சுன்னா எனக்கு கடன் வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது. ம். அந்த கடனை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், ம். இன்னும் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பணமா கொடுக்குற அந்த திட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? பணமா போகுதுல்ல. நல்லது இல்லை. ம். இப்போ சர்க்கார் வந்து வேஷ்டியாக கொடுத்தா அந்த வேஷ்டி வெளில போய்டுறது, கரப்ஷன் ஆகிடுச்சு. அந்த வேஷ்டியை மக்கள் விற்று காசு எடுத்துட்டானா, நான் காசாக கொடுத்துட்டா பெட்டர் இல்லை? நீ என்ன வேணுமோ செலவு பண்ணிக்க. இப்போ 2,000 எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு கேஸ் சிலிண்டர் 1,000 மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டரை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த லேடி டிசைட் பண்ணால நான் கேஸ் சிலிண்டரை வாங்கணுமா, பருப்பு வாங்கணுமா, எண்ணெய் வாங்கணுமா, அவங்களுக்கு லைக் என்ன. கூப்பன் மாதிரி தான் இதுவும். அது கூப்பன் மாதிரி தானே. இந்த பொருள் தான் கொடுக்காம அவங்க மக்கள் சாய்ஸை உங்கள்கிட்ட விட்றேன்லண்ணா, உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறேங்கிறேன்ல. இப்போ நீ இதுதான் டிவி தான் வாங்கணும்னு சொன்னாங்க ஜெயலலிதா. ஒரு சாலிடார் ஸ்கேம் வந்தது. எல்லா கட்சியிலையும் வந்திருக்கு ஸ்கேம். கரப்ஷன் வரும், பர்ச்சேஸ்லெஸ் ப்ராப்ளம் வரும். நான் உன்ட்ட காசாக கொடுத்துட்டு நீ எதை வேணால் வாங்கிட்டு போயேன். இப்போ ஃப்ரிட்ஜுனா என்ன, 10 ஃப்ரிட்ஜுக்கான கான்ட்ராக்ட் விடுவான். அது எந்த கட்சிக்காரன்னு பார்ப்பான், யாருக்கு தெரிஞ்சவன், இப்படிலாம் விமர்சனங்கள் வரும். ஆமாம், நான் கூப்பன்னா அடித்து உங்கள் கையில் கொடுத்தா நீ போய் என்ன வேணால் வாங்கிக்க. நீ வேணா வசந்தன் கோலை வாங்கிக்க, இல்லாட்டா நீ ஜான்சனில் வாங்கிக்க, எங்கே வேணால் வாங்கிக்க, சத்யாவில் போய் வாங்கிக்க, எங்கே வேணால் போய் வாங்கிக்க. அப்போ கூடுதல் கடனை தராது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி கூடுதல் கடன் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஈக்குவல் ஆகிடும் உள்ள ஒரு பீரியட். அதனால தானே தமிழ்நாடு இப்படிலாம் வளர்ச்சி வந்திருக்குது. இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ செய்ய போகிறீங்க, இவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இது ஒரு மாதிரி நீங்கள் அப்பீஸ்மெண்ட் மாதிரி செஞ்சுட்டு மக்கள்கிட்ட வரி போடுவீங்க. எந்த வரி போட முடியும் நாங்களால்? இப்போ ஜிஎஸ்டி நாங்கள் ஜிஎஸ்டி அடமானம் யார் வச்சது? பிஜேபிகிட்ட யார் அடமானம் வச்சாங்க? எடப்பாடி. அதே மாதிரி போய் யார் ஜெயலலிதா ஓட்டு போடாதீங்க ஜிஎஸ்டிக்குன்னு சொன்னேன், ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் கொடுத்தது யார்? அவரே தான். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார்? ஸோ தமிழ்நாட்டை அடமானம் வச்சதெல்லாம் எடப்பாடி. ஆனால் குத்தம் சொல்கிறது இன்னொருத்தரை சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ யார் கட்சி பிஜேபிட்ட அடமானமாக இருக்குது? திமுக. அவங்க எடப்பாடியார் தலைமையில் கூட்டணிங்கிறாங்களே. எங்கே எடப்பாடியார் தலைமையில் தான் பிஜேபி கூட்டணி. நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையன் எங்கே போயிட்டு போய் விஜய்கிட்ட சேர்ந்தார்?
அமித்ஷாட்ட போய் பார்த்து தான். சரி, டிடிவியை யார் சேர்த்து வச்சாங்க இவரோட? பிஜேபி அவர் இப்போ வரையும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்கோங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? வாசன் எப்படி இந்த கட்சிக்கு வந்தார்? ஸோ இவங்க மொத்தமாகவே பிஜேபியின் அடிமை கட்சிகள் இவங்க எல்லாருமே. இந்த மக்கள் இப்போ ஓட்டு போட்டு அவங்கள 3வது இடத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த எலெக்ஷனில் நம்பர் 2 நம்பர் 3க்கு தான் ஃபைட்டு. நம்பர் 1 என்னங்க தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. டிஎம்கே அலைன்ஸ் நம்பர் 1, டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 நம்பர் 3 யாருங்கிறது தான் இப்போ கேள்வி. அதான் விஜய் சொல்கிறேன், எங்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி, 3வது ஆள் போட்டியிலே இல்லைங்கிறீங்க. இப்போ நீங்கள் போய் ரோட்டில் 10 பேரை கேட்டிங்கன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா இதர் விஜய் இல்லாட்டா ஸ்டாலின், யார் எடப்பாடிங்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறீங்க. ஆமாம். ஸோ அப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நம்மளை நான் என்ன சொல்கிறேன், அது காங்கிரஸோட தேர்தல் வாக்காக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை விஜயாக இருக்கட்டும், எல்லாம் அதே தான் சொல்லுது. எங்கேயாவது ஒரு 2 இடத்துல மாறுமே தவிர எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு காசை கொடுப்போம், மக்கள் செலவு பண்ணலாம், நான் ரேஷன் கொடுப்பேன், நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், இவ்வளோதான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்காதுல்ல. இப்போ இந்த மாடலில் தானே இப்போ வலதுசாரிகள் பாஜகவே இதை ஃபாலோ பண்ணுறாங்களே. அப்புறம் அப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை, இப்போ கேரளாவில் பிஸ்னஸ்காரன் வரமாட்டேங்கண்ணா, கம்யூனிஸ்ட் இப்போ வந்து ஓடி போய்ட்றான். அங்கே லேண்ட்ஸ்கேப் அப்படி இல்லை சார், அது மலைப்பகுதி, அங்கே வந்து என்ன தொழில் பண்ண முடியும்? இப்போ ஜப்பானில் ஃபுல்லாக மலைப்பகுதி தான், ஒன்றும் கிடையாது, அங்கே தொழில் பண்ணாமல் இருக்காங்களா? அதனால கேரளாவை அவங்க அப்படி பாதுகாத்து அப்படி மெயின்டைன். அப்படிலாம் இல்லை, 2 டீ கடையிலையும் 2 சேப்பு கொடி ஏற்றினா எப்படி நடக்கும்? 3 பேர் வேலை செய்கிற இடத்துலையும் சேப்பு கொடியை ஏற்றிட்டு. இப்போ நீங்களும் தானே ஆட்சி செஞ்சுருக்கீங்க கேரளாவில், ஏதோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாநிலம் மாதிரி பேசுகிறீங்க. இது வந்து எது யாருக்கு எடுத்தாங்கிறதுக்கு சொல்கிறேன். யாருக்கு எடுத்தாங்க? அங்கே காங்கிரஸே கம்யூனிஸ்ட் மாதிரி தானே இருப்பாங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்று கிடைத்த கேரளாவில் யார் டெவலப்மெண்ட் பண்ணாங்க? ட்ரிவாண்ட்ரத்தில் எப்படி டைடல் பார்க் மாதிரி வந்தது? கேரளாவில் எப்படி சசி தரூர் போய் எவ்வளோ கம்பெனியை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? வேறு இண்டஸ்ட்ரியே இல்லாமல் பண்ணி வெறும் டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது அங்கே. நான் இப்போ கேரளா போயிருக்கிறேன், வண்டியிலேருந்து லோடு இறக்கிறதுக்கு கூட நீ யூனியன்காரனை தான் கூப்பிடணும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள், இலவய திட்டங்கள், இதெல்லாம் செலவா, கடனா, வரிச்சுமையை அதிகரிக்குமா, இல்லை இதெல்லாம் மிகப்பெரிய சமூக முதலீடாகி மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு சமூக முதலீடாகி திரும்பி வருது. இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நொய்டாங்கிற ஊர் இருக்குது, குருகாவுங்கிற இடத்துல இருக்குது, அங்கே சம்பளம் போடலன்னு எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, தெருவில் வந்து அடிதடி சண்டை நடக்குது. அது மாதிரி என் தமிழ்நாட்டில் நடக்கலை. எதை கேட்டாலும் ஒரு சாம்சங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நார்த் இந்தியா ரோட்டில் போலீஸு ஆளத்தை லட்டி சார்ஜ் வச்சு அடிக்கிறான். 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 13 மணி நேரம் வேலை வாங்குறாங்க அடிமை மாதிரி. தமிழ்நாட்டில் அது மாதிரி பண்ண முடியுமா? இங்கே எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தானே வாழ்கிறாங்க. அதுதான் எல்லாருமே டீசெண்டாக டிக்னிஃபைடு லைஃப். அதை தான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக பார்ப்போம். மாநில அரசு திமுக கொடுத்த வாக்குறுதிகள், காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த வகையில் நம்பும்படியாக இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க. இது அனைத்துமே இன்வெஸ்ட்மெண்ட்டு மக்களுக்கு திருப்பி வரப்போகுது. கடனோ வரியோ கண்டிப்பாக அது அதிகரிக்காது. மக்களையும் அரசையும் இது திருப்திப்படுத்தும் வகையில் தான் இந்த திட்டங்கள் பொருளாதார தொலைநோக்கு பார்வையோடு இருக்குங்கிறத ஒரு பொருளாதார நிபுணராக முழுமையாக இன்ச் பை இன்ச்சாக அதை விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.